அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. ஜூன் மாசம் 25ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆணி மாசத்தோட அமாவாசையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் தேவதை வசிய நாளாவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் 4 மணியில இருந்து 6 மணிக்குள்ள 5 வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும். 5 லட்சம் ரூபாய் கேட்டா கூட உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். நம்பவே முடியாத மாற்றங்களை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இந்த நாள்ல ஆணி மாசத்தோட அமாவாசை இருக்கு. இந்த அமாவாசை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 25-25ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதி 25, இந்த வருஷமும் 25வது வருஷம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 7-7ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில தேதியும் வருஷமும் நமக்கு 25ஆ இருக்கறனால 7-7ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. பொதுவா அமாவாசை நாள்லயே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதுலயும் இந்த மாதிரியான போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல இன்னமுமே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இப்படி அமாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேவதை வசிய நாள் கூடுதல் சிறப்பு. இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும், பணம் பல மடங்கு சேர்றதுக்கும் இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோனே சொல்லலாம். இந்த வீடியோல காடஸ் ஆஃப் மேஜிக்னு சொல்லி ஒரு தேவதைய பத்தி நான் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டன்டா நம்ம வாழ்க்கையில மிராக்கிள்ஸை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தேவதை தான் அவங்க. அந்த தேவதையோட பெயரை இன்னைக்கு நாம சொன்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். பல கோடி பேரோட வாழ்க்கைய மாற்றி கொடுத்த அதிசக்தி வாய்ந்த தேவதை தான் இவங்க. இந்த தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வெந்தயம் நமக்கு தேவைப்படும். உங்க வீட்ல இப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வெந்தயத்துல இருந்து 5 வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தோட உங்க மனசுல உறுதியும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது. இப்போ நான் சொல்ல போற பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4 மணியில இருந்து 6 மணிக்குள்ள செய்யணும். இதுலயும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5 மணி நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த டைம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியும் போது வரக்கூடிய சோடசக்கலை நேரம் தான் இன்னைக்கு 4 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த சோடசக்கலை நேரத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா நமக்கு கிடைச்சே தீரும். இந்த சோடசக்கலை நேரத்துல 5 வினாடிகள் இந்த உலகம் ஃபுல்லாவே திருமூர்த்தி கடவுளோட ஆதிக்கத்துல இருக்கும். இந்த 5 வினாடிகள் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 மணி நேரமும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பாருங்க. உங்க வேண்டுதல் என்னவோ அதை உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா கூட போதுமானது.
சரி, அந்த 5 மணில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 மணிக்கு தான் நமக்கு கரெக்டா அமாவாசை திதி முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த நாள் புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அந்த வகையில 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். உங்களால முடியும்னா இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சரியா 5 மணிக்கு செய்யுங்க. அப்படி இந்த குறிப்பிட்ட நேரம் பார்த்து செய்ய முடியலன்னா சாயங்காலம் 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல உள்ளங்கையில 5 வெந்தயத்தை வச்சுக்கோங்க. இப்ப வலது கையால நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை அந்த வெந்தயத்துக்கு மேல வரைஞ்சுக்கோங்க. நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன், எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஆறா இருக்கு. அந்த பொருட்களோட ஆறால நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். அந்த வகையில இடது கையில வெந்தயத்தை வச்சுக்கிட்டு அந்த வெந்தயத்தோட ஆறால, அதாவது வெந்தயத்துக்கும் உங்க வலது கைக்கும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப்ப விட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வலது கையால வரைஞ்சுக்கோங்க. வலது கையில இருக்கக்கூடிய 5 விரல்களையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி குமிச்சு வச்சுக்கிட்டு அந்த வெந்தயத்துக்கு மேல, அதாவது 1 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. நீங்க வரைய வேண்டிய அந்த சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான பணத்தை தேவையான சமயங்கள்ல இந்த சிம்பல் ஈர்த்து கொடுக்கும். சரி, இந்த மாதிரி 5 வெந்தயத்தை இடது கையில வச்சுக்கிட்டு அந்த வெந்தயத்தோட ஆறால நம்ம வலது கையில இருக்கக்கூடிய 5 விரல்களையும் குமிச்சு வச்சு இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இடது கையில இருக்கக்கூடிய வெந்தயத்தை வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். On this 2525 portal with Fenugreek's magic, I am a powerful magnet for money, success and miracles. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த 2525 போர்ட்டலில் வெந்தயத்தின் மாயாஜாலத்துடன் நான் பணம், வெற்றி மற்றும் அதிசயங்களுக்கான காந்தமாக இருக்கிறேன். இந்த மாதிரி அஃபர்மேஷனை தொடர்ந்து 5 நிமிஷம் சொல்லுங்க. நீங்க அந்த சிம்பலை வரைஞ்சிட்டு 5 நிமிஷம் உங்க மொபைல் போன்ல அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை 5 நிமிஷத்துக்கு நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இதுக்கப்புறமா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தை நீங்க சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சிருக்கக்கூடிய டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பொதுவா புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். நம்ம சேனல்ல இந்த வெந்தய பரிகாரத்துக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அதுலயும் பிரபஞ்சவசிய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.